வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் சப்மிஷன் டேட் கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா இன்னையிலேருந்தே உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். 8லேருந்து நெக்ஸ்ட் மந்த் 7 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்காகவே ஓப்பன் ஆகியிருக்காது. ஸோ அதனால் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஆல்ரெடி எல்லாருமே ஓடிஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் யாரும் இருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதில் என்ன டவுட் வரும் அப்படின்னா என்ன போஸ்டிங் இருக்கும், எது மாதிரி போஸ்ட் இருக்கும், எவ்வளோ சேலரி அப்படிங்கிறதான் இருக்கும். ஸோ பே ஸ்கேல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொடுத்துட்டாங்க. என்ன பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் 2 19,000லேருந்து 63,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்டிசி அண்ட் தென் ஜேஎஸ்ஏக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பே 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 25,000 to 81,000 வரைக்கும் இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏக்கு மட்டும் 25,000லேருந்து 81,000 வரைக்கும் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னா லாஸ்ட் இயரை விட அதிகமாக தான் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து 1,200 கிட்ட தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. பட் இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா 37,012 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் பாருங்க. அடுத்தது இன்னும் நமக்கு என்ன டவுட் வரும்னா யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா 12th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ஹெச்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எலிஜிபிள் தான். ஸோ இது வந்து நேஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க, இந்தியனா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பிடபிள்யூடிக்கான ரிசர்வேஷன் லிஸ்ட் தான் இது. ஓகேவா? அண்ட் தென் ஏஜ் லிமிட். ஸோ எந்த கேட்டகரிக்குள்ள அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஏஜ் லிமிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ August 1, 2024 உங்களோட ஏஜ் வந்து 27 இருக்கும். 18 to 27 இருக்கணும். அதுதான் உங்களோட இதாக சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் கொடுத்துருக்காங்களா 2/8/1997 1/8/2006 வரைக்கும் இருக்கு. கேண்டிடேட் எல்லாமே எலிஜிபிள் தான். பிளஸ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ட்ரைபல் கேண்டிடேட்ஸ் அண்ட் தென் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 years வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 years வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 10 years வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதே ஓபிசி இருந்தோம் அப்படின்னா 13 years, எஸ்சிஆர் எஸ்டிஆர் இருந்தீங்க அப்படின்னா 15 years. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பர்சனல் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா 3 years. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபல் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 8 years வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து டிவோர்ஸ்டு விமன்ஸ் அண்ட் தென் விடோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப் டு 35 years வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் அவங்க ட்ரைபல் பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா அப் டு 40 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் ஏஜ் லிமிட். 18 to 27 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் 12th மட்டும்தான். ஓகே, அடுத்தது இங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய டாட்டர் ஆர் சனுக்கு வந்து நாட் அட்மிசபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதையும் செக் பண்ணிக்கோங்க. அவங்க என்னெல்லாம் ஹைலைட்ல கொடுத்துருக்காங்களோ அதை ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்டானது சிலபஸ். சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு 2 லெவல் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 rupees இருக்கும். விமன் கேண்டிடேட்க்கும் ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கும் அண்ட் தென் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு வந்து ஃபீ எக்ஸப்ஷன் தான். ஓகேவா? ஓபிசி மட்டும் யூஆர் அண்ட் ஓபிசி மட்டும் பே பண்ணுறாப்புல இருக்கும். அது மேல்ஸ் மட்டும் பே பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் சென்ட்ரல் ரீஜனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே தான் எக்ஸாம் சென்டர்ஸ் போடுவாங்க. நம்ம சதர்ன் ரீஜியன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்களா தமிழ்நாட்டில் புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம். ஸோ இங்கெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸாம் வேகன்சிஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பேட்டர்ன். எப்படி அவங்க பேட்டர்ன் வச்சிருக்காங்க, உங்களோட எக்ஸாம் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் Tier 1 இருக்கும் அண்ட் தென் Tier 2 இருக்கும். லாஸ்டா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும்.
டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மஸ்ட் தான். சரி, டயர் 1ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் சிலபஸ். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 0.5. ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்க அப்படின்னா 0.5 நெகட்டிவ் மார்க் சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்கும் அப்படின்னா சிலபஸ்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் நாலேஜ், பேசிக் லெவல்ல தான் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும். அண்ட் தென் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் இருக்கும். அண்ட் தென் ஆப்டிடியூட் இருக்கும். பேசிக் அரித்மெட்டிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஆப்டி இருக்கும். அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர், ஹிஸ்டரி, பாலிட்டி, இது எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது டயர் 2. ஸோ டயர் 2ல பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே சிலபஸ் தான், எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மட்டும் இருக்கும். அண்ட் தென் லெவல் ஆஃப் டஃப்னஸ் மட்டும் தான் மாறும். சேம் அதே சிலபஸ் தான். அதே பாருங்க, மேக்ஸ் இருக்கா. ஆனா ஒரு கொஸ்டினுக்கு இங்க டயர் 2ல பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க். ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா 1 மார்க் போயிடும். ஸோ மேக்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ், அண்ட் தென் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ். டோட்டலா இதுக்கு 180 மார்க்ஸ் 1 hour அலாட் பண்ணுவாங்க. இதை வந்து செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது செக்ஷன் 2. இதுலேயே செக்ஷன் 2வா பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 2ல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து 40 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 20 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ இதுல மேஜர் ரோல் பிளே பண்றதே இந்த செக்ஷன் 2 தான். ஸோ இதுக்குமே அதே தான், ஒரு கொஸ்டினுக்கு 30 மார்க்ஸ் சொல்லிடுவாங்க. அப்போ டோட்டலா இங்கேயும் ஒரு 180 மார்க்ஸ். அண்ட் தென் செக்ஷன் 3ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இது மட்டும் தான் இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். ஸோ இதுல வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்டா செஷன் 2. இந்த செஷன் 2ல என்ன இருக்கும் அப்படின்னா பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்ல டைப் பண்றாப்ல இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் அவங்களுடைய ப்ராசஸ். அண்ட் தென் டீடைல்டான சிலபஸுமே கீழே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன படிக்கணும், இங்கிலீஷ்ல என்னென்ன படிக்கணும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல என்னென்ன சிலபஸ் இருக்கு, இப்போ ஆப்டினா நம்பர் சிஸ்டம், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க கீழே. ஓகேவா. ஸோ முக்கியமாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட், அண்ட் தென் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறது, அண்ட் தென் பிளஸ் எக்ஸாம் ஃபீ. ஸோ டோட்டலாக 4மே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.